ஹலோ வியூவர்ஸ், ஒரு ஏலியன் வழி தவறி பூமிக்கு வந்துடுது. அந்த ஏலியனை தேடி ஒரு ரிசர்ச் கும்பல் துரத்திட்டு இருக்காங்க. இந்த ஏலியன் தெரியாத்தனமாக போய் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்ட் ஆகி அதோட ஒரு ஹீரோவோட குரூப்பில் ஒரு மெம்பராகவே மாறிடுது. இந்த ஏலியனை காப்பாற்ற நம்ம ஹீரோ போராடுறாரு. இதுதான் அயலான் படத்தோட கதையா? இதுதான் ஏற்கனவே ஹாலிவுட் மூவி ஒன்று வந்துருச்சு. ஒருவேளை அந்த படத்தோட காப்பியா இல்லை அந்த படத்தில் இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கப்பட்ட படமா அயலான்? வாங்க இந்த வீடியோக்குள்ள ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பிடி பிரேம் சப்ஸ்கிரைப் பண்ணனா பண்ணிடுங்க. ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு தனி வீடு. அந்த வீட்டில் ஒரு நாய் வந்து கதவை பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. அந்த நாயோட பேர் பால். இந்த நாய் குறைச்சிட்டே இருக்கிறத அந்த வீட்டில் இருக்க ஒரு குழந்தை என்னன்னு வந்து வெளியில் செக் பண்ண அந்த கதவை திறக்குது. உடனே நாய் வீட்டிலேருந்து வெளியில் ஓடி வந்து வானத்தை பார்த்து குறைச்சிட்டே இருக்கு. திடீர்னு பார்த்தா வானத்துலேருந்து நல்லா பளிச்சுன்னு லைட் அடிக்குது. ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் வந்து நேராக அந்த நாய் மேலேயே லேண்ட் ஆகுது. இதை பார்த்து அந்த குழந்தை அப்படியே ஷாக் ஆகி நிற்குது. கரெக்டாக இது நடந்து 60 வருஷம் கழிச்சு நம்ம படத்தோட ஹீரோஸ் கிளைவ் அண்ட் வில்லி இங்கிலாந்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. இவங்க அந்த இங்கிலாண்டை சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேரவனை ரெண்டலுக்கு எடுத்து ஊர் ஊராக போய் சுற்றி பார்க்குறாங்க. இவங்க ரெண்டு பேரை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா முட்டா பசங்க. சும்மா இல்லை, அடிமட்ட முட்டா பசங்க. இவங்க ரெண்டு பேரும் ஊரை சுற்றும் போது ஒரு ஹைவேல ஒரு ஹோட்டலுக்கு போகிறாங்க சாப்பிட. அங்கேருந்து கிளம்புனதும் ரிவர்ஸ் எடுக்க தெரியாமல் இவங்க கேரவேனுக்கு பின்னாடி இருக்க ஒரு காரை வந்து இடிச்சிடுறாங்க. அந்த கார் ஓனர் வந்து பார்த்துட்டு எங்கே இவங்க வந்து துரத்திட்டு கேட்பானோ பிடிச்சிருவானோன்னு சொல்லி பயத்துலேயே திருப்பி வந்து வேகமாக அங்கேருந்து கிளம்பி நல்ல ஒரு ஸ்பீடில் வந்துடுறாங்க. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் தப்பிச்சிட்டோண்டா சாமின்னு சொல்லிட்டு அப்படி ரெஸ்ட் எடுக்கிறாங்க. உடனே பார்த்தா ஒரு தூரத்துலேருந்து ஒரு கார் வந்து பயங்கர வேகமாக வந்துட்டுருக்கு. அதை பார்த்தது ஐயோ நம்மளை பார்த்துட்டாங்கடா, நம்மளை தான் துரத்துறாங்கன்னு சொல்லிட்டு உடனே திருப்பி வந்து கேரவனை வேகமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க. அந்த சேசிங்கில் அந்த கார் வந்து என்னென்னா இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு அது பாட்டு போயிடுச்சு. அடப்பாவி, இவனை நம்மளை துரத்துறாங்கன்னு சொல்லி நாமளும் பயந்து 300 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக பார்க் பண்ணுறா, நம்ம ஏதாவது ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. டக்குன்னு பார்த்தா ஓவர்டேக் பண்ணி போன கார் வந்து கிராஷ் ஆகுது. அதை பார்த்ததும் இவங்களுக்கு என்ன கை கால் ஓடல. உடனே இறங்கி போயிட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு அந்த கார் கிட்ட பார்க்குறாங்க. உள்ள டிரைவர் இல்லை, காரே காலியாக இருக்குது. உடனே வந்து போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. உடனே ஒரு குரல் மட்டும் கேட்குது. போலீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு குரல் மட்டும் கேட்குது. ஒன்றுமே புரியல இவங்களுக்கு. சுற்றி பார்க்குறாங்க, இருட்டாக தான் இருக்குது. திருப்பி அதே குரலில் கேட்குது, போலீஸ்க்கு மட்டும் ஃபோன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு திரும்பி பார்த்தா இருட்டிலேருந்து ஒரு ஏலியன் நடந்து வருது. 2 பேருக்கும் கையும் காலும் ஓடலை. ஷாக்காகி நிற்கிறாங்க. அதில் நம்ம கிளைவ் வந்து பேண்ட்லேயே யூரின் போயிட்டு மயக்கம் போட்டு ஊந்துடுறாரு. வில்லி அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறாரு. ஏலியன் வந்து நான் பெரிய ஆபத்தில் இருக்கேன், நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கூட மிங்கில் ஆகுது. இங்கேருந்து தான் வந்து அவங்கக்குள்ளே ஒரு பாண்டு கிரியேட் ஆகி முதல்ல அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ அந்த கார் கிராஷ் ஆன அந்த ஸ்பாட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு போலீஸ் சீக்ரெட் ஏஜென்ட் ஒருத்தர் வராரு. வந்துட்டு அந்த இடத்துல அப்படியே சுற்றி பார்க்குறாரு, என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு. அங்கே கிளைவ் யூரின் போயிட்டார் இல்லையா, அதையும் பார்க்குறாரு. இங்கே யாரோ வந்திருக்காங்க, யூரின் போயிட்டாங்க அப்படின்லாம் பார்த்துட்டு ஏலியனை காணோன்ட்டு அவரோட ஹையர் ஆஃபீஸருக்கு கால் பண்ணி சொல்கிறாரு. அதுக்கு பதில் வந்து ஹையர் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு ஹெல்ப்புக்கு நான் ஒரு 2 போலீஸ் ஆஃபீஸர் அனுப்புகிறேன், அவங்கள யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதில் சொல்கிறாங்க. இதில் அந்த டைரக்டர் என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, இவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த ஏலியனை தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த ஏலியன்னு ஒன்று இந்த பூமியில் இருக்கிறது தெரியுது. ஸோ அது ஏதோ ஒரு ரீசனுக்காக தேடிட்டு இருக்காங்க அப்படின்றத டைரக்டர் மென்ஷன் பண்ணுறாரு. இப்போது அந்த சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு 2 போலீஸ் ஆஃபீஸர் ஹெல்ப்புக்கு அனுப்புனாங்க இல்லையா, அந்த 2 போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹைவேஸில் போகிற வர எல்லா வண்டியும் செக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்ன இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா, ஏலியன்லாம் எதுவும் சொல்லவே இல்லை. ஏதாவது உங்கள் கண்ணுக்கு வித்தியாசமாக பட்டுதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து போகிற வர வண்டி எல்லாத்துலேயும் ஏதாவது வித்தியாசமாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வண்டியாக செக் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்ம வில்லியும் ஏலியன்னு கேரவனில் வராங்க அந்த இடத்துக்கு. ஸோ இப்போ அவங்க வண்டியுமே லாக் பண்ணிவிட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர் செக் பண்ணுறாரு. கிளைவும் வில்லியும் வந்து பயங்கர என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அப்படியே முழிக்கிறாங்க கீழே நின்றுட்டு வெளியில். போலீஸ் ஆஃபீஸர் உள்ளே போய் கேரவன் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. அங்கே வந்து நம்ம கிளைவ் வந்து யூரின் போயிட்டார் இல்லையா பேண்ட்லேயே, அதை வந்து காய வச்சுருந்தாங்க. அதை வந்து மோந்து பார்த்துட்டு ஓகே யூரின்லாம் போயிட்டாங்க, யாரா இவனுக்கு காமெடி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஒன்று கிளியர் பண்ணி விட்டு சரி எதுவும் இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. கிளைவுக்கும் வில்லிக்கும் ஒன்றுமே புரியலை. கிளம்பிடுறாங்க அங்கேருந்து கேரவன் எடுத்துகிட்டு. என்னடா இது ஏலியன் தான் இருந்துச்சு, ஒருவேளை நம்ம பிரம்மையில் இருக்கோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா அவங்க முன்னாடியே ஏலியன் மறைஞ்சிருக்கு. இங்கே என்னென்னா இந்த ஏலியனுக்கு இன்விசிபிள் பவர், அதாவது மறைகிற சக்தியும் இருக்குன்றத காட்டுறாங்க. ஸோ அது வந்து மறைஞ்சிட்டு சொல்லுது, நான் மூச்சை இழுத்து பிடிச்சி வச்சுக்கிட்டேன்னா மறைஞ்சிருவேன், திருப்பி மூச்சு விட்டதும் கண்ணுக்கு தெரியுவேன், அந்த பவர் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த 2 போலீஸ் ஆஃபீஸரையும் மீட் பண்ணி ஏதாவது வித்தியாசமாக பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இவங்க வந்து நைட்டு ஃபுல்லாக எல்லா வண்டியும் செக் பண்ணிட்டோம், ஒன்றுமே வித்தியாசமாக மாட்டலை, எதுவுமே கண்ணில் படலை அப்படின்னு சொல்கிறாரு. அட்லீஸ்ட் வித்தியாசமான வண்டி ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டால் அப்போது அவங்க வந்து இந்த கேரவனை சொல்கிறாங்க. ஒரு கேரவனை பார்த்தோம், அதில் 2 பசங்க இருந்தாங்க, சரியான காமெடி பீஸுங்க போல்,
ஒரு பேண்ட்லேயே யூரின் போயிட்டு அதை காய வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டுக்கு வந்து பிளிங்க் ஆகுது. ஏன்னா அவர் வந்து அந்த கார் கிராஷ் ஆன இடத்துல வந்து ஒரு யூரின் பார்த்துருந்தார் இல்லையா, யூரின் போயிருக்காங்கன்னு யாரோ. ஸோ அது பிளிங்க் ஆகி ஒருவேளை இந்த பசங்க தான் வந்து அந்த ஏலியனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ இந்த வண்டியை பிடிச்சா ஏலியனை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரவனை ட்ராக் பண்ணுறாரு. பட் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஹீரோஸ் வந்து வண்டிக்கு நல்லா டேங்க் ஃபில் பண்ணிட்டு அந்த பெட்ரோல் பங்க்லேயே ஒரு கடையில் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இவங்கள பார்க்குறாரு, கவனிச்சிட்டு இருக்காரு. அங்கேருந்து டேங்க் ஃபில் பண்ணிட்டு அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. ஹைவேல போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு பறவை வந்து அவங்க வண்டியில் இடித்து இறந்துடும். ஒரு சின்ன குருவி அவங்க கேரவனில் மோதி இறந்துடுது. உடனே இறங்கி போய் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஏலியன் என்ன பண்ணோன்னா அந்த பறவைக்கு திருப்பி உயிர் கொடுக்கும். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஒரு இறந்த உயிரினத்துக்கு அந்த ஏலியன் திருப்பி உயிர் கொடுக்குற பவர் இருக்குது அப்படின்றத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சேம் அந்த பெட்ரோல் பங்க்குக்கு வராரு. வந்துட்டு இந்த மாதிரி ஏதாவது வண்டியை பார்த்தீங்களா கேரவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விசாரிக்க, அங்கே அவங்களை கவனிச்சாங்க இல்லையா போலீஸ் ஆஃபீஸர், அவர் வந்து சொல்கிறாரு, ஆமாம் ஒரு கேரவன் வந்துச்சு, 2 பசங்க இருந்தாங்க, அது இப்படி தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இன்ஃபர்மேஷனை தராரு. உடனே நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் வந்து அவரோட ஹையர் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு. நம்ம அவங்க கிட்ட நெருங்கிட்டோம், கண்டிப்பாக பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. இப்போ நைட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஹீரோஸ்லாம் தூங்கணும் இல்லையா, இவங்கள மாதிரியே இந்த இங்கிலாண்டை சுற்றி பார்க்க வரவங்க கேரவனில் வரவங்கலாம் வந்து ஒரு இடத்துல வண்டியை பார்க் பண்ணி ரெஸ்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே தான் வந்து ஒரு பொண்ணை சந்திக்கிறாங்க. அந்த இடத்தோட ஓனர், அந்த பொண்ணு பேர் ரூத்து. அவளுக்கு ஒரு பூனைக்கண்ணு. ஸோ அந்த ஒரு கண்ணை மறைக்கிற மாதிரி தான் எப்போவுமே கண்ணாடி போட்டுட்டு சுற்றும் அந்த பொண்ணு. அந்த பொண்ணு பார்த்த உடனே நம்ம கிளைவன் வில்லிக்கும் அவங்க மேலே ஒரு அஃபெக்ஷன் வருது. ஸோ நைட்டு போயிட்டு அவங்க வண்டி அங்கே பார்க் பண்ணிட்டு ஹாட் டாக் எல்லாத்தையும் சமைச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த ஏலியன் வந்து நடந்ததை சொல்லுது. இந்த மாதிரி நான் 60 வருஷம் ஆகுது இந்த பூமிக்கு வந்துட்டு, ஸோ நான் தெரியாதனமாக வந்து பாலுன்ற ஒரு நாய் மேலே லேண்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட ஞாபகமாக தான் அந்த பாலுன்ற பேரை நான் எனக்கு பாலுன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் ஏதோ பிரச்சனை, அதனால் திருப்பி போக முடியல, இங்கேயே மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதையும் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. இதை வந்து தூரத்துலேருந்து ரூத் பார்க்குறாங்க. ரூத்துக்கு வந்து உள்ள ஏலியன் இருக்க தெரியாது இல்லையா, அவங்க வந்து 2 பேர் தானே வந்தாங்க, ஆனால் என்ன 3 பேரோட நிழல் தெரியுதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க கிட்ட பார்க்கலான்னு. டக்குன்னு கிட்ட போனதும் அவங்க ரூத்தோட அப்பா, அவர் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கையுடையவர். அவர் வந்து ரூத்துன்னு கூப்பிட்டதும் இவங்க உடனே திருப்பி போயிடுறாங்க. அப்பா கூப்பிட்றாரு, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் ரூத் முதல் வேலையாக அந்த கேரவனுக்கு போயிட்டு பார்த்துடுறாங்க. ஏலியனை பார்த்ததும் மயக்கம் போட்டு ஊந்துடுறாங்க. உடனே கிளைவன் வில்லி வந்து இங்கேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும், என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு, ஏன்னா இவங்க பாஸ்போர்ட் வந்து ரூத் கையில் இருக்குது. நைட் அந்த வண்டியை அங்கே வந்து பார்க் பண்ணிவிட்டு இருக்காங்க இல்லையா, ரெஸ்ட் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ அப்போ இவங்க பாஸ்போர்ட் கொடுக்கணும், அப்போ தான் அவங்களுக்கு பர்மிட் உள்ளே வர. அதனால் பாஸ்போர்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பாஸ்போர்ட் இவங்க கையில் மாட்டிகிட்ருக்கு. அப்போ எப்படி எஸ்கேப் ஆகிறது யோசிக்கும் போது உடனே ஏலியன் கிட்ட சொல்கிறாங்க, நீ மறைஞ்சு போயிட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஏலியனும் மறைஞ்சிட்டு போயிட்டு உள்ளே போய் எடுத்துட்டு அது சும்மா இல்லாமல் அந்த பாஸ்போர்ட்டை திறந்து பார்க்கும்போது நம்ம கிளைவோட ஃபோட்டோ வந்து அதில் காமெடியாக இருக்கும் பாருங்கள். அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சதும் அது இன்விசிபிள் பவர் போய் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். உடனே ரூத்தோட அப்பா அந்த ஏலியனை பார்த்துட்டு இது சாத்தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு உடனே கன் எடுத்துட்டு துரத்து வர பின்னாடி அவர் சுடும்போது டக்குன்னு வேகமாக ஓடி வந்து இவங்க கேரவனில் ஏறி எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ சீக்ரெட் ஏஜென்ட் இருக்கால, அவரும் வந்து நம்ம ரூத்தோட இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த கேரவன் நைட்டு பார்க் பண்ணாங்க, அங்கே வந்துட்டு விசாரிக்கிறாரு. ரூத்தோட அப்பா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. நான் ஒரு சாத்தானை பார்த்தேன், அது சுட்டேன், அது ஓடிச்சு இப்படி கேரவனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போது நம்ம ரூத்தோட அப்பாவும் கன் எடுத்துகிட்டு அந்த சாத்தானை என் கையால் தான் நான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் கிளம்புறாரு. இந்த நேரத்தில் வந்து கேரவேனில் ரூத் மயங்கி விட்டாங்க இல்லையா, அவங்க மயக்கத்துலேருந்து ஏந்திக்கிறாங்க. ஏஞ்சதும் அவங்க ஏலியனை பார்த்துட்டு இது சாத்தான்னு சொல்லிட்டு அலறாங்க. உடனே ஏலியன் வந்து கையை கொண்டு போய் ரூத்தோட தலையில் வச்சதும் அவங்க ஏதோ ஒரு சம்திங், ஒரு யூனிவர்ஸ் ஏதோ ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஒரு பூனை கண் இல்லையா, அந்த கண்ணை வந்து ஏலியன் சரி பண்ணிடும், நார்மல் கண்ணாக மாற்றிடும். ஸோ இப்போ அது நடந்ததும் இவங்களும் அந்த 3 பேரோட 4வது மெம்பராக ஒரு கூட்டாளியாக சேர்ந்துட்டாங்க. அவங்க டீமில் ஒரு ஆளாக ரூத் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் நைட்டு வந்து 3 பேரும் சேர்ந்து கிளப்புக்கு போகிறாங்க. அங்கே ஏலியனை கூட்டிகிட்டு போக முடியாது, அதனால் ஏலியனை கேரவன்லேயே விட்டுட்டு இவங்க 3 பேர் வந்து கிளப்புக்கு போகிறாங்க. இங்கே வந்து ரூத் வந்து கிளைவ் வில்லிக்கு தெரியாமல் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிடுறான். ஃபோனை எடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சீக்ரெட் ஏஜென்ட். உடனே ரூத்து கொஞ்சம் இது ஏதோ சரியாக படலை, நமக்கு வேறு யாரோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாராகி உடனே கிளைவன் வில்லி அங்கேருந்து கூட்டிட்டு வாங்க உடனே கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கேரவன் எடுத்துகிட்டு ரொம்ப தூரம் போயிட்டு ஒரு இடத்துல ஓரமாக பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து போய் ஒரு காட்டுக்குள்ளே ஃபயர் கேம்ப் மாதிரி செட் பண்ணி உட்காந்து பேசிக்கிறாங்க.
அங்கே தான் வந்து ஏலியன் தன்னை ஏன் இந்த கவர்மெண்ட் அவங்க கவர்மெண்ட் சீக்ரெட் ஏஜென்ட்லாம் துரத்துறாங்கன்றதை ரிவீல் சொல்லும் இதுக்காக தான் துரத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி எங்கள் ஆளுங்களுக்கு நான் சிக்னல் கொடுத்துட்டேன், இங்கே தான் வானத்தில் எங்கேயோ இருக்காங்க பறந்துட்டு, ஸோ நான் திருப்பி இங்கேருந்து ஒரு சிக்னல் அனுப்புனதும் அவங்க என்னை கூப்பிட்டு போக லேண்ட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லுது. எல்லாரும் அங்கேயே தூங்கிடுறாங்க. இப்போ காலையில் போகும்போது அங்கே வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமாகவே இருக்குது. இப்போ இந்த ஏலியனை எப்படி கூட்டிகிட்டு போகிறதுன்றது அவங்களுக்கு பயங்கர குழப்பமாக இருக்குது. ஏன்னா கேரவன் கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ஏறணும், ஃபுல்லாக மக்கள் நடமாட்டம் இருக்குது, ஏலியனை கூட்டு போக முடியாது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு ஒரு கடையில் கவுபாய் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி அந்த ஏலியனை கவுபாய் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே ரோட்டில் நடந்து கூப்பிட்டு போகிறாங்க. மக்கள் எல்லாருமே வந்து விசித்திரமாக பார்க்குறாங்க. உடனே கிளைவன் வில்லிக்கு டவுட் வந்துடுது, இல்லை இதுக்கு மேலே நம்ம அப்படியே நடந்து கூப்பிட்டு போனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் கண்டுபிடிச்சிருவாங்க, டவுட் வந்துடும் சொல்லிட்டு நம்ம கிளைவ் என்ன பண்ணுறாருன்னா, வில்லி நீ போய் கேரவன் எடுத்துகிட்டு வா, இங்கே எடுத்துகிட்டு வந்துரு, அப்படியே நம்ம ஏற்றிட்டு போயிடலாம், நாங்கள் அது ஒரு கடையில் பூந்துடுறோம்னு சொல்லிட்டு கிளைவும் ஏலியனும் ஒரு கடைக்குள்ளே போயிடுறாங்க. அந்த கடைக்குள்ளே போயிட்டு சும்மா வாங்குற மாதிரி அதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வரான். நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டோட 2 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அங்கே வந்துட்டு ஏலியனாக பார்த்துடுறான். பார்த்ததும் உடனே அப்படியே அங்கேருந்து துண்டை காணும் துணியை காணும்ன்ட்டு கிளைவும் ஏலியனும் ஓடி போய் வேகமாக கேரவனில் ஏறி எஸ்கேப் போயிடுவாங்க அங்கேருந்து. இதில் என்னன்னா நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் அங்கேயே தான் இருப்பார், அவர் காரில் பார்த்துட்டு இருப்பார் இவங்கள. ஸோ அங்கேருந்து கேரவன் எடுத்து எஸ்கேப் ஆனதும் சைலண்ட்டாக சீக்ரெட் ஏஜென்ட் அவங்கள ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதே மாதிரி ரூத்தோட அப்பாவும் பின்னாடி ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு பக்கம் சீக்ரெட் ஏஜென்ட்டு, இன்னொரு பக்கம் ரூத்தோட அப்பா கேரவனை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய ஹைவேல ஒரு பெரிய பில்போர்டு இருக்குது, அந்த பில்போர்டு பின்னாடி கேரவனை எடுத்துகிட்டு போய் மறைச்சிடுறாங்க. ஸோ அப்போ வந்து ஏலியன் வந்துட்டு, என்னால் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வேணாம், என்னை விட்டுருங்க, நான் எப்படியாவது தப்பிச்சுட்டு போய்க்கிறேன், நீங்களாம் மாட்டிக்காதீங்க, போயிடுங்க அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஹீரோஸு ரூத்து எல்லோரும் சேர்ந்து, இல்லை நாங்கள் என்ன ஆனாலும் கடைசி வரை உங்க கூட தான் இருப்போம், நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு பாண்டை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறாங்க. இப்போது வானத்தில் இருக்க அந்த ஏலியன் ஸ்பேஸ்ஷிப் அவங்க ஆளுங்க இருக்காங்களே, அவங்களுக்கு சிக்னல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் ஒரு ராக்கெட் வாங்குறாங்க. ஷாட் மாதிரி நம்ம தீபாவளிக்கு வைக்கிறோம் இல்லையா, ராக்கெட் ஷாட் ஒன்று மேலே போய் வெடிக்கிற மாதிரி, அப்படி ஒரு ராக்கெட்டை வாங்குறாங்க வெடிக்கிறதுக்கு. ஆக்சுவலி வாங்கலை, காசு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து திருடிட்டு வராங்க. அங்கேருந்து நேராக வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருக்க ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அதான் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல, ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடு, அதே வீட்டுக்கு அந்த நாய் மேலே லேண்ட் பண்ணாங்க இல்லையா ஸ்பேஸ்ஷிப்பை, அந்த இடத்துக்கு போகிறாங்க. அந்த வீட்டில் இருந்த அப்போ ஒரு சின்ன பாப்பா இருந்தா இல்லையா, அந்த பாப்பா வந்து இப்போ 60 வயசு மேலே இருக்க ஒரு பாட்டி. அந்த பாட்டியை மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டும் அவரோட 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துடுறாங்க. உடனே அவங்க கிட்டேருந்து இந்த 5 பேரும் தப்பிக்கிறாங்க. அதாவது 4 பேரோட இப்போ அந்த பார்ட்டியை சேர்ந்துக்கிட்டாங்க. 5 பேரும் தப்பிச்சு கேரவன்ல அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாங்க. எஸ்கேப் ஆகி போகும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அந்த 2 போலீஸ் ஆஃபீஸரில் ஒருத்தன் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணுறான். ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஐஆர் ஆஃபீஸருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்றான், இந்த மாதிரி அவங்க வந்து தப்பிச்சு போயிட்டுருக்காங்க, ஒரு பெரிய மலையை நோக்கி போயிட்டுருக்காங்க, நீங்கள் அந்த மலைக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி சேசிங்கில் காரை பள்ளத்தில் விட்டு இறந்துடுறான். இப்போ நம்ம ஹீரோஸும் அந்த உயரமான மலைக்கு போயிட்டு அந்த ராக்கெட்டை விட்டு சிக்னல் கொடுத்துட்றாங்க. ஆனால் ஏலியனோட ஸ்பேஸ்ஷிப்பு வரவே இல்லை. இந்த ராக்கெட் வெடியுது இல்லையா, அதை பார்த்துட்டு நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்லாம் அங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா வானத்தில் ஒரு லைட் எரியுது, ஆஸ் யூஷுவல் அந்த நல்ல பளிச்சுன்னு லைட் எரியுது. அது கிட்ட வர பார்த்தா அது ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பாஸ் லேடி இறங்குறாங்க. ஆக்சுவலி இவங்க தான் மெயின் வில்லி. அதாவது நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்லாம் அடிக்கடி ஒரு ஐஆர் ஆஃபீஸருக்கு சொன்னாங்க இல்லையா, அந்த ஐஆர் ஆஃபீஸர் அவங்க தான். அவங்க வந்து எதுக்காக வந்து இந்த ஏலியனை பிடிக்க பார்க்குறாங்கன்னா, ஏலியனுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் இருக்கு இல்லையா, இந்த மறைகிற சக்தியாக இருக்கட்டும், திருப்பி உயிர் கொடுக்குற சக்தியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து எப்படியாவது ரிசர்ச் பண்ணி அந்த சக்தியை நம்ம வந்து அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏலியனை கடத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ண பார்த்துருக்காங்க அறுக்க. அங்கேருந்து தான் நம்ம ஏலியன் தப்பிச்சு வந்து கிளைவன் வில்லியை மீட் பண்ணியிருக்கு. இங்கே வந்து அந்த பாஸ் லேடி ஹெலிகாப்டரில் இறங்கி அவங்க ஆளுங்க ஒரு ஆர்மி ஃபோர்ஸ் மாதிரி ஒரு 4 பேர்லாம் வந்து கன் வச்சு நிற்கிறாங்க. டக்குன்னு பார்த்தா பின்னாடி இருந்து அவங்க 4 பேரையும் ஒருத்தர் கண்ணில் சுட்டு போகிறான். அவன் யாருன்னா நம்ம சீக்ரெட் ஏஜென்ட். ஆக்சுவலி நம்ம சீக்ரெட் ஏஜென்ட் வந்து கெட்டவன் கிடையாது, நல்லவன். அவன் தான் வந்து அங்கேருந்து நம்ம ஏலியன் தப்பிக்கிறதுக்கே ஹெல்ப் பண்ணவன். ஸோ இவ்வளோ நேரம் அவன் ஏலியனை தேடினதும் வந்து அந்த ஏலியனை பத்திரமா வந்து திருப்பி அனுப்பணும், அது எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான். உடனே நீ துரோகம் பண்ணுறியாடான்னு சொல்லிட்டு பாஸ் லேடி நம்ம சீக்ரெட் ஏஜென்ட்டை டக்குன்னு கையில் சுட்டுடுது, அவர் கீழே வந்துடுறாரு. அப்போது ஒரு ஃபைட் சீக்வன்ஸு, அதாவது நம்மளோட 2 முட்டா ஹீரோஸ் இருக்காங்க, ஒரு ரூத் இருக்குது, அப்புறம் ஒரு பாட்டி இருக்குது, அப்புறம் ஏலியன் இருக்கு இல்லையா, இவங்களுக்கும் அந்த பாஸ் லேடி ஒருத்தவங்களுக்கும் சண்டை. அந்த ஃபைட்டில் அந்த பாஸ் லேடி எல்லாரையும் அடிச்சிடும். கடைசியில் பார்த்தா நம்ம 60 வயசுக்கு மேலே இருக்க நம்ம பாட்டி இருக்குல்ல, அந்த பாட்டி குத்துற ஒரு குத்துக்கு அந்த பாஸ் லேடி விழுந்துடும். பாட்டி அடிக்கி காலி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்னொரு லைட் அடிக்குது, பார்த்தா ஸ்பேஸ் ஷிப் இறங்குது. ஏகப்பட்ட ஏலியன்ஸ் வெளியில் வராங்க. ஏலியனும் வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சிட்டு கிளைவன் வெளியே கண்டுபிடிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்புது. போகும்போது அந்த 60 வயசு பாட்டியும் கூட்டு போயிடுது. ஏன்னா அந்த பாட்டியோட நாய் மேலே ஸ்பேஸ் ஷிப்பை தெரியாமல் லேண்ட் பண்ணி கொண்டுடுச்சு இல்லையா, அதை வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த பாட்டி சின்ன வயசுலேருந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் அதை யாருமே நம்பலை ஏலியன்னு சொல்லும் போது. ஸோ அந்த பாட்டிக்கு வந்து பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக அவங்க லைஃபே வந்து வேறு மாதிரி அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன். சின்ன வயசுலேருந்து போய் பேசுவா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது
அதுவரை இப்போ 60 வயசு வரையும் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி அந்த பாட்டி சொல்லியிருக்கோம் ஒரு இடத்துல. ஸோ அதுக்கு காரணம் நான் தானே, நீங்கள் பேசாமல் என் கூட வந்துருங்க, நம்ம ஜாலியாக எல்லா உலகமும் சுற்றி சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை அந்த ஏலியன் கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுது. படம் முடியுது. படத்தோட பேர் பால். 2011 வெளிவந்த ஹாலிவுட் திரைப்படம். இப்போது இந்த கதை தான் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் ஜனவரி 12 ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய அயலான் கதையா. வாங்கலேன் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்கே 2 ஹீரோஸ் இருக்காங்க, அதுக்கு பதிலாக அங்கே ஒரே ஹீரோ. அதே மாதிரி இங்கே ஏலியன் வந்து தெரியாத்தனமாக வந்து இங்கே மாட்டுது, அங்கே தெரிஞ்சே வந்து மாட்டுது, தெரிஞ்சே வந்து இறங்குது. இந்த ஏலியனை தேடக்கூடிய ஒரு ரிசர்ச் கும்பல், அங்கேயும் வந்து தேடக்கூடிய ஒரு சயின்ஸ் ஆர் ரிசர்ச் கும்பல், அதாவது ஒரு சக்தி வாய்ந்த பொருளை தேடக்கூடிய ஒரு ரிசர்ச் கும்பல்னு சொல்லலாம். மோஸ்ட்லி வந்து கான்செப்ட் ஒன்றா இருந்தாலும் கதை மட்டும் நம்ம தமிழ் சினிமாக்காக கொஞ்சம் லவ், கொஞ்சம் காமெடிக்காக 2 கமெடியன்ஸு, அப்புறம் ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்னு கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கா கமர்ஷியல் ஃபிலிமாக வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து 100% அப்படியே பக்கா காப்பின்னு சொல்லிட முடியாது. அந்த பாலுன்ற படத்தை இன்ஸ்பயர் ஆகி இப்போ தமிழில் அந்த கதையை எழுதியிருக்கலாம் நம்ம டைரக்டர். இப்போ இந்த ஐலாண்ட் படத்தோட கதை என்னவா இருக்குன்ற மாதிரி ஒரு கெஸ் பண்ணலாம். ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் ஒரு வீடுன்ற மாதிரியே இதில் ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு மலையோர அடிவாரத்தில் ஒரு வீடு. விலங்குகளை ரொம்பவே நேசிக்கக்கூடிய ஒரு ஹீரோ. அப்படியே ஆப்போசிட்டாக கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியை தேடக்கூடிய ஒரு ரிசர்ச் கும்பல். அதே சக்தியை தேடி பூமிக்கு வரக்கூடிய ஒரு ஏலியன். இப்படி கதை தொடங்க எஸ்கேவும் ஏலியனும் சந்திக்க அவங்களுக்குள்ள ஒரு மிங்கிள் ஆகி அவங்க குரூப்பில் ஒரு பாண்டா ஆக வாய்ப்பு இருக்கு. இங்க தேடக்கூடிய ஒரு சக்தியான ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அது ஒரு கல்லு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க ட்ரெய்லர் டீசர்ல. அந்த கல்லு வந்து அந்த ரிசர்ச் கும்பல் கிட்ட கிடைச்சி அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உதாரணத்துக்கு அது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதோ ஒரு லேண்ட் மைனிங் மாதிரி பவர் யூஸ் பண்ணி பூமிக்கு அடியில் ஓட்டையை போடுற மாதிரிலாம் ஒரு சில விஷுவல்ஸ் இருந்தது. இதனால இன்னொரு இடத்துல ஒரு பூகம்பம் வரதோ, இல்லை பொதுமக்களுக்கோ, இல்லை எஸ்கே அவங்க ஊர் மக்களுக்கோ ஏதாவது ஒரு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு. ஸோ அது என்னன்றது விசாரிக்க போய் ஒரு கட்டத்தில் இந்த ஏலியன் எதுக்காக பூமிக்கு வந்திருக்கு, ஒரு சக்தி வாய்ந்த பொருளை தானே தேடி வந்திருக்கு. ஸோ அது அந்த பொருளை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால என்னென்ன ஆபத்துகள் இருக்கு, அது ஏன் இருக்கக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு ஏலியன் மூலமாக ஒரு கட்டத்தில். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஏலியனோட மிஷனை தான் மிஷனாக மாற்றிக்கிட்டு அந்த ஏலியனோட சேர்ந்து போராட போகிறாரு வில்லன்ஸுக்கு எதிராக, அதாவது ரிசர்ச் சயின்ஸ் கும்பலுக்கு எதிராக போராட போகிறாரு. இதுதான் இப்போதைக்கு கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு அசப்ஷன் தான். ஸோ கதை எப்படி என்னவா இருந்தாலும் இன்னும் ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.